ஒரு கணவர் மனைவியினுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒரு மனைவி கணவனுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் வரலாற்றில் சான்று இருக்கிறது. ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவர் கணவனுடைய உணர்வுகள் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவரிடத்தில் என்ன தன்மைகள் இருக்கிறது, என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது, எப்படி பழகுகிறார், எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறார், எதை என்னிடத்தில் இருந்து அவர் ஆசைப்படுகிறார், எதை அவர் என்னிடத்தில் இருந்து வெறுக்கிறார் என்ற கணவனுடைய உணர்வுகளை ஒரு மனைவி தெரிந்தாக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையில் கற்றுத்தருகிறது. பெருமக்களே, வரலாற்றில் ஒரு செய்தி நான் சொல்வேன். அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று பட்டம் சூட்டப்பட்ட, சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகளில் ஒருவர் தான் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு மிகப்பெரிய சஹாபி, வீரமிக்க சஹாபி. அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெற்றோர்கள் முழுக்க தன் மகனை எல்லோரையும் வீரமிக்கவர்களாக வளர்த்த சஹாபி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த வகையிலே ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மருமகனாக இருக்கிறார்கள். மாமனார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. ஒரு மனைவி கணவனுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஜுபைர் ரலியல்லாஹு, கணவரான ஜுபைர் ரலியல்லாஹு, மனைவியான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருவருடைய தம்பதியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. பெருமக்களே, ஒரு நாள் ஒரு ஏழை வியாபாரி பேரிச்சம்பழத்தை விற்பதற்காக வேண்டி வருகிறார். வழியில் எங்கும் நிழல் கிடைக்கல. நேராக வருகிறார், இவருடைய வீட்டிற்கு வருகிறார். யார்? அந்த ஏழை வியாபாரி ஜுபைர் ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு வருகிறார். வந்து பார்த்தா அவங்க வீட்டில் நிழல் இருக்கு. சரி, இங்கே நம்ம என்ன செஞ்சிருவோம், வியாபாரம் செய்யலாம், பேரிச்சம்பழ வியாபாரம் செய்யலாம் நினைச்சு வீட்டினுடைய கதவை தட்டினார். காரணம், அனுமதி கேட்கணும்ல. அடுத்த ஆள் வீட்டில் போய் வீட்டு வாசப்படில் நம்ம பாட்டுக்கு வியாபாரம் செஞ்சால் திடீர்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால அனுமதி கேட்கணும். அந்த வியாபாரி கதவை தட்டினார். உள்ளே இருந்து அஸ்மா ரலியல்லாஹு வெளில வந்தாங்க. அது கேட்டால், என்னப்பா, என்ன விஷயம்? இல்லை, உங்கள் வீட்டு வாசலில் நிழல் இருக்குது, நான் ஏழை வியாபாரி, பேரிச்சம்பழம் விற்கிறதுக்காக வந்திருக்கிறேன், நான் விற்றுக்கிறேன், உங்கள் வாசப்படியில், உங்கள் வீட்டு வாசப்படியில் நான் போட்டு விற்றுக்கிறேன். அப்படியா? சரி. அந்த ஏழை வியாபாரியினுடைய ஏழ்மையை உணர்ந்து கொண்ட, அவருடைய உணர்வுகளை விளங்கி கொண்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புரிந்து கொண்டு சொன்னார்கள், சரிப்பா, பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு என் வீட்டில் கணவர் இல்லை, இப்போதைக்கு என் வீட்டில் கணவர் ஜுபைர் இல்லை, அதனால் அவர் வந்ததற்கு பிறகு அவர்கிட்ட நீ அனுமதி கேட்டுக்கோ. அவர்கிட்ட நீ அனுமதி கேட்கும்போது ஏன்ட்ட அனுமதி கேட்டதா நீ சொல்லக்கூடாது, ஏன்ட்ட நீ அனுமதி கேட்டதா சொல்லக்கூடாது, புதுசாக நீயே அனுமதி கேட்குற மாதிரி கேட்கணும்னா. சரின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்தார். கொஞ்ச நேரத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. வந்தவுடனே இவர் கேட்டார், இந்த மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் நிழல் இருக்குது, அதனால் நான் வியாபாரம் செஞ்சுக்கிறேன். அப்படியா? சரி, பிரச்சனை இல்லை, ஓரமாக எனக்கு என்ன செஞ்சீங்க, வியாபாரம் செஞ்சீங்கன்ட்டான். உள்ளிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு குரல் கொடுக்குறாங்க, ஏப்பா, உனக்கு இந்த இடத்த விட்டால் வேறு வழியில் வியாபாரம் செய்கிறதுக்கு இடம் இல்லையா, எங்கள் வீட்டு வாசப்படி தான் கிடச்சிச்சா அப்படின்னு கோபமாக பேச ஆரம்பித்தாங்க. தன் கணவரை சோதிக்கிறாங்க, உணர்வுகளை புரிந்து கொண்ட மனைவி. அப்போ என்ன செஞ்சாங்க, உடனே ஜுபைர் இல்லா விடுமா, அவர் ஏழை வியாபாரி, அவர் எங்கேயும் நிழல் இல்லாமல் இந்த இடத்துல தான் ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கிடச்சிருக்கு, அவர் ஏழையான ஒரு வியாபாரி, இங்கே வியாபாரம் செஞ்சுட்டு போட்டுமே, அவருக்கு இடம் கொடுத்தா நமக்கு குறைஞ்சா போயிடுவோம், அவருக்கு இடம் கொடுத்தா நாம் குறைஞ்சா போயிடுவோம் என்று ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அமைதியானார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய அனுமதிக்கு இணங்க அந்த ஏழை வியாபாரி பேரிச்சம்பழத்தை விற்று கொண்டு சென்றார் என்பது வரலாறு. பெருமக்களே, இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டிருந்தார்கள். எனவே தான் நான் சொல்லும் போது மறுக்கிறாங்களா இல்லையா, நான் குரல் கொடுக்கும் போது அவங்க மறுக்கிறாங்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி மனைவி செய்த காரியம் அது. பெருமக்களே, இருவருக்கும் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேண்டும்.
மனைவி கணவன் மனைவி மத்தியில் எப்போ பார்த்தாலும் ஒரு விரோதத்தன்மை, எப்போ பார்த்தாலும் ஒரு மூஞ்சி சுளிப்பு. கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்ல, என்ன தெரியுமா? கணவன் கோபப்பட்டு பேசுனா மனைவி அமைதியாக இருக்கணுமா, மனைவி கோபப்பட்டு பேசுனா கணவன் அமைதியாக இருக்கணுமா. இப்படி இருந்தால் ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த சண்டை சச்சரவுக்கு வேலையே இல்லை, எந்த பிரிவினைக்கும் வேலையே இல்லை, அமைதியாக முடிச்சிடும். இவர் பேச அவங்க பேச, அவங்க பேச இவர் பேச, ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை முட்டுச்சினால தான் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுது. இது சமூகத்தில் இன்று நடக்கக்கூடிய நிதர்சன உண்மை. இதுதான் கடைசியில இந்த சண்டை பெருக்கெடுத்து விரோதமா போய் குரோதமா போய் கடைசியில தலாக்களை கொண்டு போய் ஹுலால கொண்டு போய் முடிக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வரலாற்றிலிருந்து மேல் சொல்லப்பட்ட வரலாறு, ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் மனைவியினுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவர் எப்படி இரு தம்பதிகளும் வாழ்ந்தார்கள் என்பதற்கு நமக்கு பாடம். அதே போல ஒரு மனைவி கணவனுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொண்டு உணர்ந்து நடந்தார்கள் என்பதற்கு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை போன்ற கணவர், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற மனைவி இரு தம்பதிகளுக்கு மத்தியிலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இது. இப்படிதான் வாழும்படி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு ஏவுகிறது. இந்த வரலாறுகளை சொல்வதற்கு காரணம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிப்பதற்கு காரணம், அவர்களை போடு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வதற்கு தான் வரலாறுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் அப்படி வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடம், சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை இன்று இருக்கக்கூடிய நவீன பெண்மணிகளுக்கு அது பாடமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவான முறையிலே தெளிவான கண்ணோட்டத்திலே அதை நாம் பார்க்க வேண்டும்.